ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இது பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ. அப்போது ஒரு பதிவு வந்துச்சு, ரீல்ஸ் மாதிரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மருதாணி, நம்ம மருதாணி கையில் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மருதாணியை மரத்தில் பறித்து அரைச்சி நம்ம மருதாணி கையில் வச்சுக்கணும். அந்த மருதாணி வச்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. திங்கக்கிழமை இந்த நேரத்தில் தான் மருதாணி வச்சுக்கணும், செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் தான் மருதாணி வச்சுக்கணும், புதன்கிழமை இந்த நேரத்தில், வியாழக்கிழமை இந்த நேரம், வெள்ளி இந்த நேரம், சனி இந்த நேரம், ஞாயிறு இந்த நேரம்னு சொல்லி 7 நாள்லையும் மருதாணி வச்சுக்கிறதுக்கு ஒரு நேரம். அதுலேயும் காலையில் 7:45 to 8:45 ஒரு நேரத்தை ஒரு நாளில் அவர் சொல்லியிருந்தார். சொன்ன ரீல்ஸில் கமெண்ட் வந்திருந்தது. நாங்கள்லாம் நைட்டில் தான் வைப்போம், மருதாணி பறித்து நைட்டில் வச்சுப்போம், அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு குளிச்சு ரெடியாகி வேலை பார்ப்போம், என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு. ஏங்க இப்படி காலையில் சொல்கிறீங்களே, ஆஃபீஸ்க்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா, உட்காந்து மருதாணியை வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, எனக்கு அவர் ஆன்மீகவாதியானும் புரியல, ஜோதிடரானும் புரியல, என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். முதல்ல மருதாணி 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 மருதாணின்னு சொல்லி மருதாணியை போட்டு கொன்று எடுத்துட்டாங்க. மருதாணி வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, சைடில் வைக்கக்கூடாது, அப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, மருதாணி மரம் வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இது சொன்னீங்க. மருதாணி மரம் லக்ஷ்மி கடாட்சம், மருதாணி வச்சுக்கிட்டா கையில் பணம் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மருதாணி வச்சா பணம் வரும்னா மருதாணி மரம் இருந்தால் பணம் வராதா? அதை ஏன் வைக்கக்கூடாதுன்றீங்க? எனக்கு புரியல. சரியா, கொஞ்சம் பேர் வெய்யின்றாங்க, கொஞ்சம் பேர் எடுன்றாங்க. ஆனால் நிறைய பேர் மருதாணி வச்சா பணம் வரும்ன்றாங்க. ஓகேங்களா, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், மருதாணி கையில் வச்சுக்கிட்டு போய் சொன்னாலும் பணம் வரும். அது ஒருத்தர், அது இன்றைக்கி தான் எனக்கு கமெண்ட்டில் வந்திருந்தது. பேசும் கிரகங்கள் ஒரு வீடியோவோட கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த பச்சை தொப்பிக்காரர் பணம் சம்பாரிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. யாருன்னு கேட்காதீங்க, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அவர் தான் இந்த மருதாணி வச்சா பணம் வரும், மனுதாணி வச்சா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன். அவர் ஆனால் மருதாணி வச்சு பொய் சொல்லி சம்பாதிக்கார், புரியுதுங்களா? மருதாணி கையில் வச்சுருக்கார், ஆனால் வாய் நிறைய பொய் புரட்டு. அதுக்கு கடவுள் அவரை பார்த்துக்குவார், அது வேற விஷயம். ஓகேயா, அதனால் அது அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு மேலேயும் கடவுள் பேசாமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பல விஷயம் இந்த மாதிரி வரும். அதனால் கடவுள் இப்படி பேசாமல் இருந்தா அவருக்கு தான் நஷ்டம். ஓகேங்களா, கடவுள் பக்தின்றது ஒன்று இல்லாமல் போயிடும் மக்களுக்கு. அதனால் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் இதை என்னன்னு அவர் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு தான் பிரச்சனை. புரிஞ்சதுங்க? நான் கடவுளை சொல்கிறேன், அவருக்கே பிரச்சனையாகும். ஏன்னா ஆளாளுக்கு இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அவர் இல்லாமல் போயிடுவார். இந்த உலகத்தில் வேற நிறைய பேர் வந்துடுவாங்க. அதனால் கடவுள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக கேள்வி கேட்பார், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது மருதாணிக்கு வரலாம். மருதாணி வச்சா, கையில் மருதாணி வச்சுக்கிட்டா பணம் நிறையா வரும், அதுக்கு நேரம். அதை நம்பினாங்க. மருதாணி மரம் வைக்காததுக்கு நம்பி ஃபுல்லாக இந்த வீடியோஸை பார்த்து வியூஸில் ஏற்றி கமெண்ட்ஸ் போட்டு எங்கே வைக்கணும் ஏது வைக்கணும்னு கேட்டு அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி திரும்பி வீடியோஸ் போட வச்சிங்க. நிறைய வியூஸ் போகும், அதுலேயே அவங்க சந்தோஷமாகி அப்புறம் மருதாணி பற்றி நிறைய பேசுவாங்க. அப்படி பேசுனதில் தான் மருதாணி வச்சா கையில் பணம் வரும்னா மருதாணி அரைச்சி வைக்கணுமா, அதில் பாக்கு போட்டு அரைக்கலாமா அப்படின்னலாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் கோன் மருதாணி வச்சா பணம் வருமானெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுத்து, மருதாணியை பற்றி பேசினா மக்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி இப்போது மருதாணி வைக்கக்கு நேரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த நேரத்தில் மருதாணி வச்சிங்கன்னா நல்லது, மருதாணி வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியே இவங்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போது நான் யாரையாவது ஒரு விஐபிஸை சொல்லி, நிறைய பேர் இருக்காங்க மருதாணி வைக்காமல் பணம் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் அதை சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு பதிவில் நயன்தாரா பரிகாரம் பண்ணியா இந்த அளவுக்கு வந்தாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு அவங்க பரிகாரம் பண்ணலன்னு தெரியுமா அப்படின்னு திருப்பி கேட்குறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
கையில் மருதாணி வைக்காத ஒருத்தரை நம்ம வாரம் பார்க்குறோம். ஓகேங்களா? வாரம் அவரை நம்ம டிவியில் பார்க்குறோம். ஒரு வேளை மருதாணி வச்சாரு அப்படின்னா ஒரு 3 வாரமாவது மருதாணி கையில் இருக்கும். அப்போ அவர் ப்ரோக்ராம் பண்ணும்போது அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதே போல் அந்த நகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே மருதாணி இருக்கும். 1.5 மாதம் 2 மாதமே இருக்கும். அதனால் அவர் 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த வீடியோஸை எடுத்து வச்சு போடலாம் முடியாது. ஓகேங்களா? அதனால் அவரை நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல, வைக்கல பாரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதனால் நான் அவரை எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி அண்ணன் தான். எனக்கு வேணால் அவர் தம்பியாக கூட இருக்கலாம். கோபி சார், கோபிநாத் சார், நீயா நானா கோபிநாத் அவர்கள். நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னைக்காவது அவர் கையில் நம்ம மருதாணி பார்த்துருக்கோமா? இல்லை. அவர் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருக்காரா இல்லையா? விஜய் டிவிலெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ பண்ணுறதுக்கு எவ்வளோ அவருக்கு இது வரும்னு தெரியுமா? சேலரி. மருதாணி வைக்கல கையில், அவர் சம்பாரிச்சுட்டு தானே இருக்காரு. மருதாணி வச்சாதான் பணம் வரும் அப்படின்றீங்களே. மருதாணி வச்சா கொட்டி வரும், அதை கொடுக்கும் இதை கொடுக்குன்றீங்க. அவர் மருதாணியே வைக்காம தானே சம்பாரிச்சிட்டு இருக்காரு. சரியா நான் கேட்குறது? சரி, அவரை நான் எதுக்காக எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் கையில் வச்சுருந்தா நமக்கு தெரிஞ்சிடும். அவர் இப்படி கையை காட்டி தான் பேசுகிறாரு, அதனால் மறைக்கலாம் முடியாது. மருதாணி வச்சாதான் தெரியும். அவர் மாதிரி இல்லை, இன்னும் நிறைய பேர் மருதாணி பக்கமெல்லாம் போகாமையே தான் சம்பாரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பணம் வர்றது இல்லையா? அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மருதாணி அப்படின்றது ஒரு செடி, ஒரு மூலிகைன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு செடியை மதிங்க, வேண்டான்னுலாம் சொல்லலை. அதுக்கு நிறைய மதிப்பு இருக்குது. அது மங்களகரமான பொருளாகவே இருந்துட்டு போகட்டும். ஓகேங்களா? மருதாணி செடி, அதை வெட்டவும் வேண்டாம். முடிஞ்சால் தண்ணி ஊற்றி வளருங்க, நல்லா வளரும். அது பல விஷயங்களுக்கு மருதாணி நல்லது. சரியா? அதை ஏன் கடவுள் பணத்துக்கான ஒரு ஐக்கானை வைக்கிறீங்க? மருதாணி வச்சா பணம் கொடுக்கும் யார் சொன்னா? வச்சு பாருங்களேன். வீட்டில் அரைச்சி வாரம் தவறாமல் மருதாணி வச்சுக்கோங்க, பணம் வருதான்னு பார்க்கலாம். மருதாணி வச்சுக்கோ. அந்த ஒருத்தங்க கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, நைட்டு வச்சுப்போம், காலையில் எடுத்து கழுவிட்டு வேலையை பார்க்க போவேன். அந்த மாதிரி போனால் பணம் வரும். வேலை பார்த்தீங்கன்னா பணம் வரும். நீங்கள் மருதாணி வச்சாலும் சரி, வைக்கலினாலும் சரி, வேலை பார்த்தீங்கன்னா பணம் வரும். மருதாணி வச்சு இது கூட நான் சொல்லணும், மருதாணி வச்சா உங்களுக்கு பணம் வரும்னு சொன்னவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலாக போய் உட்காந்து பேசுன்னு பேசுகிறாங்க. புரிஞ்சதுங்களா? அது வரும், இது வரும், அப்படி வரும், இப்படி வரும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க பேசி சும்மாலாம் பேசிட முடியாது. ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க, அங்கேருந்து கிளம்பி வரணும், ட்ரெயினுக்கு செலவாகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு சேனலில் அவங்க உட்காந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி, அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு யோசனையை பண்ணி பதில் சொல்லி பேசி அவ்வளோ உழைக்கிறாங்க. உழைச்சதுனால பணம் வந்துச்சு. சரிங்களா? வெறும் மருதாணியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பணம் வராது. புரியுதா? மருதாணி வச்சுக்கோங்க, வச்சுக்காம போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மருதாணி மரத்தை தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க, வளர்த்துருங்க. அது மருதாணி மரம்னு இல்லை, எந்த மரமாக இருந்தாலும் அதை வளர்க்கணும். புரிஞ்சதுங்களா? ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், அது மோசமான மரமாகவே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை நம்பி ஒரு 2 குருவி அதில் கூடு கட்டி வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குருவிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு கொடுத்துட்டா அது பல மடங்கு கருமா. ஏன்னா சின்னதாக வராது கருமா, பெருசாக வரும். ஒரு கொலை பண்ணதுக்கான கருமா உங்களுக்கு சேரும்னா, குருவின்றது சின்ன உயிர். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பெரிய உயிர். நம்மளை விட பெரிய உயிர் நம்மளை தாக்கும் போது அதனால் நமக்கு வர்ற ஒரு கஷ்டம் இவ்வளோ பெரிய கருமாவா இங்கே சேரும். புரிஞ்சதுங்களா? சின்ன உயிரை நீங்கள் தெரியாமல் மரத்தை வெட்டுறீங்க, அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா, அதனால் அந்த ஒரு உயிர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கருமா சேரும். அதனால் மரத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் வெட்டி தள்ளுற வேலையெல்லாம் தயவு செஞ்சிடாதீங்க. 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ஒன்று இதே மருதாணி மரம் தான். அவங்க ஆக்சுவலாக அவருக்கு வேலை போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு வீடியோ பார்த்துருக்காரு, மருதாணி மரம் இருந்தால் இந்த பிரச்சனை வரும் வீட்டிலன்னு சொன்னதுனால அவர் மருதாணி மரத்தை வெட்டணும்னு சொல்லி வெட்டிட்டாரு. அதுக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசி அழுதாங்க, நான் மருதாணி மரத்தை சாமி மாதிரி நினைக்கிறேம்மா, அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பொண்ணு இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க,
மணி பிளான்ட் வைக்கலாமா வேண்டாமாம்மா, இப்படி பண்ணுறாங்கம்மா, அவ்வளோ அழகாக இருந்ததுமா என் வீட்டில் மணி பிளான்ட்டு, அதை பிச்சு போட்டுட்டாருமா, எனக்கு தாங்கவே முடியலம்மா, என்னால் என் குழந்த மாதிரி நான் அதை வளர்த்தேம்மா, அழகழகான இலை, ஒரு வயலட் கலர்லாம் இலை இருந்ததுமா, அதில் அநியாயத்துக்கு பிச்சு போட்டுட்டாருமா இந்த யூடியூப் கேட்டுட்டு, நல்லாவே இருக்க மாட்டானுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? அந்த அழகு பார்த்து ஆசையாக இருந்தவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வலியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரும். அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு செடியையும் வெட்டவே வெட்டாதீங்க. கொடின்னெல்லாம் கிடையாது, அது கேதுவெல்லாம் கிடையாது. பல கேது இருக்கு, நம்ம முடி கேது. ஓகேங்களா? அதுக்காக முடி இல்லாமல் எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு திரிய முடியாது. கேது இருக்க தான் செய்வார். இன்னும் பல விஷயங்கள் கேது சொல்லியிருக்கேன் நான், அது சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே நான் அதை கொடுக்க சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு செடியையும் தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க. அதுலேயும் மருதாணி செடியெல்லாம் தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். நீயா நானா கோபிநாத் அவர்களை நீங்கள் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அவர் ஏதாவது ஒரு வீடியோலையாவது மருதாணி வச்சுட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஓகேயா? அவர் எப்படி இவ்வளோ நல்லா சம்பாரித்து இவ்வளோ சூப்பராக இருக்காரு மருதாணி வைக்காம அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தான் அவரை பற்றி பேசினேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.